தேர்தல் வாக்குப்பதிவுக்கு பின்னர் இந்த சூழலில் நம்முடைய வேட்பாளர்கள் ஆங்காங்கே வாக்கு எண்ணிக்கைக்கான களப்பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். முகவர்களை நியமித்து அவர்களை ஒருங்கிணைக்கிற பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நாம் எல்லோரையும் போல மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோம். நம்முடைய தொகுதிகளில் மட்டுமின்றி நாம் அங்கம் வகிக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றியை பெற வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோம். ஏறத்தாழ 10 நாட்களுக்கு மேலாக நான் நம்முடைய வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதிகளோடு தோழமை கட்சிகளின் வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதிகளுக்கும் வாக்கு சேகரிக்கும் பணிகளில் ஈடுபட்டேன். காலை 9 மணியிலிருந்து இரவு 10 மணி வரையில் ஒவ்வொரு நாளும் தீவிரமான வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டதை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள். களத்தில் நாம் நேரில் கண்ட உண்மை, மக்கள் பெருமளவில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியை ஆதரிக்கிறார்கள் என்பதுதான். மக்களின் பேராதரவோடு நம்முடைய கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும். அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடும் 8 தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெறுவோம் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். நாம் அனைவரும் அந்த நம்பிக்கையோடு காத்திருப்போம். நான் சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலில் விடுதலை சிறுத்தைகளின் விருதுகள் வழங்கும் விழா தொடர்பான சில தகவல்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 14 புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாள் அன்று நாம் சான்றோர் பெருமக்களை தேர்வு செய்து அவர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்து வருகிறோம். தேர்தல் வரும் ஆண்டுகளில் இது அவ்வப்போது தள்ளி போகிறது. தேர்தலில் நாம் தீவிரமான ஈடுபாட்டில் இருந்த நிலையில் விருதுகள் வழங்கும் விழா தொடர்பான நிலைப்பாட்டை எடுக்க இயலவில்லை. அது தொடர்பான அறிவிப்பையும் செய்ய இயலவில்லை. அதற்காக பெரிதும் வருந்துகிறேன். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு விருதுகள் வழங்கும் விழாவையும் நாம் நடத்தியாக வேண்டும். ஏற்கனவே நாம் எடுத்த முடிவின் அடிப்படையில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டையும் நடத்தியாக வேண்டும். இந்த 2 முக்கியமான நிகழ்வுகள் நமக்கு உள்ளன. இது தொடர்பாக நான் ஓரிரு நாட்களில் விருதுகள் வழங்கும் விழா எந்த தேதியில் நடைபெறும் என்பது குறித்தும், தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு மே 17 என்று நாம் ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம். ஆனால் அவ்வாறு திட்டமிட்டவாறு மே 17 அன்று நடத்த இயலாது. ஆகவே எந்த தேதியில் அந்த மாநாட்டை நாம் நடத்த இருக்கிறோம் என்பது குறித்தும் தேர்தல் முடிவுக்கு பின்னர்
கொள்கிறேன். ஆனால் மாநாடு தள்ளி போகிறது. ஜூன் மாதம் அல்லது அதற்கு பின்னர் ஏதேனும் ஒரு நாளில் ஜூலையிலோ ஆகஸ்டிலோ நாம் அதை நடத்தலாம் என்று எண்ணியிருக்கிறோம். அது தொடர்பான அறிவிப்பை தேர்தல் முடிவுக்கு பின்னர் அறிவிப்பேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தலில் நம்முடைய கட்சியின் சார்பில் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் தேர்தல் பணிக்குழு நியமனம் செய்யப்பெற்று ஆங்காங்கே தோழர்கள் தொகுதி வாரியாக கட்டுக்கோப்பாக இருந்து சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார்கள், ஒரு சில தொகுதிகளை தவிர. அது தொடர்பான தகவல்கள் திரட்டப்பட்டு வருகின்றன. குறிப்பாக நாம் போட்டியிடாத பிற தொகுதிகளில் நம்முடைய தோழமை கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு தேர்தல் பணி ஆற்றியதில் ஒரு சில தொகுதிகளில் இருந்து தோழர்கள் ஒற்றுமையாக இருந்து பணியாற்றவில்லை என்கிற தகவல்கள் வந்துள்ளன. அது குறித்து தகவல்கள் திரட்டப்பட்டு வருகின்றன. என்றாலும் கூட மிகச்சிறப்பாக நம்முடைய முன்னணி பொறுப்பாளர்கள் தோழமை கட்சிகளின் வேட்பாளர்களுடைய வெற்றிக்கு பணியாற்றியிருக்கிறார்கள், தீவிரமாக வாக்கு சேகரித்திருக்கிறார்கள். தோழமை கட்சிகளை சார்ந்த வேட்பாளர்கள் விடுதலை சிறுத்தைகளின் பணிகள் குறித்து என்னை தொடர்பு கொண்டு பெருமிதத்தோடும் நன்றியோடும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அந்த வகையிலே நான் களப்பணி ஆற்றிய அத்தனை தோழர்களுக்கும் என்னுடைய பாராட்டுதல்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விரைவில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஒருங்கிணைக்கப்படும். அந்த தேதியும் பின்னர் அறிவிக்கப்படும். தேர்தல் பணிக்குழுவை சார்ந்தவர்களும், அதாவது இந்த தேர்தலை ஒட்டி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் நியமனம் செய்யப்பட்ட மேற்பார்வையாளர்கள் மற்றும் ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்தவர்கள், மாவட்ட செயலாளர்கள் உட்பட மீண்டும் அழைக்கப்படுவார்கள். இந்த தேர்தல் களப்பணிகள் குறித்த மீளாய்வு, அதாவது ரிவ்யூ நடைபெறும். அதற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும். தேர்தல் நிதி ஒவ்வொரு மாவட்டத்தின் சார்பிலும் மாவட்ட செயலாளர் பொறுப்பில் வங்கிக் கணக்கில் செலுத்த வேண்டும் அல்லது நேரில் செலுத்த வேண்டும் என்கிற வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. வழக்கமாக தேர்தல் காலத்தில் நாம் தேர்தல் நிதியை திரட்டுவதுண்டு. ஆங்காங்கே மண்டல வாரியாக நிகழ்வுகள் ஒருங்கிணைக்கப்படும். அந்த நிகழ்வுகளில் தேர்தல் நிதி வழங்கப்படுவது வாடிக்கையான ஒன்று. இந்த முறை அவ்வாறு நமக்கு அந்த நிகழ்வை ஒருங்கிணைப்பதற்கான கால அவகாசம் இல்லை. அதற்கான முன் ஏற்பாடுகளை நாம் செய்யவில்லை. தருமபுரி மாவட்டத்தில் மட்டும் 2 நிகழ்வுகள் ஒருங்கிணைக்கப்பெற்று ஏறத்தாழ 50 லட்சம் ரூபாய் தேர்தல் நிதியாக வழங்கினார்கள். தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு மாவட்டம் தருமபுரி மாவட்டம். அரூரில் ஒரு நிகழ்வு, தருமபுரியில் ஒரு நிகழ்வு. 2 நிகழ்வுகளிலும் சேர்த்து சற்றொப்ப 50 லட்சம் ரூபாய் நிதியை வழங்கினார்கள். அந்த தோழர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல நான் விடுத்த வேண்டுகோளை ஏற்று பல மாவட்ட செயலாளர்கள் உடனே நேரில் என்னை சந்தித்து நிதியை
வழங்கினார்கள். குறைந்தபட்சம் 50,000 1 லட்சம் 2 லட்சம் என்று சில மாவட்ட செயலாளர்களும், ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் 5 லட்சம் 8 லட்சம் வரையிலும் வழங்கியிருக்கிறார்கள். தலைமை விடுத்த வேண்டுகோளை ஏற்று உடனடியாக தேர்தல் நிதியை கட்சிக்கு வழங்கிய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் இதர முன்னணி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. மாவட்ட செயலாளர்கள் மட்டுமின்றி மாநில பொறுப்பாளர்களும் நான் விடுத்த வேண்டுகோளை ஏற்று ஒரு சில தோழர்கள் தலா 10,000 என்கிற வகையிலே தேர்தல் நிதி வழங்கியிருக்கிறார்கள். பெரும்பாலானோர் மாநில பொறுப்பாளர்கள் அவ்வாறு நிதி வழங்கவில்லை. ஒரு சில தோழர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அவ்வாறு வழங்கிய தோழர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். செலுத்தாதவர்கள் விரைவில் செலுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். கட்சி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிற போது அந்த நிலைப்பாட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது கட்சிக்கு வலு சேர்க்கும். அது ஒரு ஒழுங்கை உருவாக்கும். தலைமை எடுக்கிற முடிவு அல்லது கட்சி ஒருங்கிணைந்து எடுக்கிற முடிவு எதுவாக இருந்தாலும் அந்த முடிவை ஏற்றுக்கொள்வதும் நடைமுறைப்படுத்துவதும் ஒவ்வொருவரின் கடமையாகும், பொறுப்பாகும். அந்த பொறுப்பை உணர்ந்து செயல்பட்ட தோழர்களுக்கு மீண்டும் மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறப்போகிறது. அதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல் கூட்டணி பலம் அதற்கு முதன்மையான காரணம். கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு பெண்களை மையப்படுத்தி தீட்டிய திட்டங்கள், மாணவ செல்வங்களை மையப்படுத்தி தீட்டிய திட்டங்கள், வெற்றிகரமாக அவற்றை நடத்தி நடைமுறைப்படுத்தி நிகழ்த்தியிருக்கிற சாதனைகள் நமக்கு கூடுதல் வலு சேர்ப்பதாக அமைந்துள்ளன. மூன்றாவதாக, இந்த கூட்டணி கொள்கை பிடிப்புள்ள ஒரு கூட்டணி என்பதை நாம் அடுத்தடுத்து நடைபெற்ற தேர்தல்களின் மூலம் உறுதிப்படுத்தி இருக்கிறோம். மதச்சார்பின்மையை முன்னிறுத்தி தமிழகத்தில் மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால் சமூகங்களை பிளவுபடுத்துவதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது, வன்முறை அரசியலுக்கு வழிவகுத்து விடக்கூடாது, வட இந்திய மாநிலங்களில் நிகழ்வது போன்ற வெறுப்பு அரசியல் இங்கே தலைதூக்கி விடக்கூடாது என்கிற பொறுப்புணர்வோடு இந்த ஒரு அணி தொடர்ந்து கடமையாற்றி வருகிறது என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். ஆக இந்த கூட்டணியின் மீதான நன்மதிப்பு, ஒரு குட் ஃபெய்த், ஒரு கிரெடிபிலிட்டி, நம்பகத்தன்மை மக்களிடையே வளர்ந்தோங்கி இருக்கிறது. அது நம்முடைய கூட்டணியின் வெற்றிக்கு கூடுதல் பலம். இவை எல்லாவற்றையும் விட விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த கூட்டணியை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதில் எடுத்துக்கொண்ட முயற்சி, கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை எப்படியாவது சீர்குலைத்து விட வேண்டும், சிதறடித்து விட வேண்டும், பலவீனப்படுத்தி விட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு பலர் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அவர்களின் டார்கெட், இலக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியாகத்தான் இருந்தது. குறிப்பாக திருமாவளவன் எப்படியாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை
அல்லது திருமாவளவனை அந்த கூட்டணியில் இருந்து வெளியேற்றிவிட்டால் போதும், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சிதறடித்துவிட முடியும் என்று கணக்கு போட்டார்கள். அதாவது நம்மை ஒரு துருப்புச் சீட்டாக பயன்படுத்த முயற்சித்தார்கள். நம் மூலமாக அந்த கூட்டணியை பலவீனப்படுத்த திட்டம் போட்டார்கள். இது வெறும் யூகமில்லை, அனைவரும் அறிந்த வெளிப்படையான அரசியல் உண்மை. அதற்கு நாம் கிஞ்சித்தும் இடம் கொடுக்கவில்லை. எந்த ஆசை காட்டுதல் அல்லது மயக்குதல் போன்ற அந்த காரணங்களை முன்னிறுத்தி அதன் மூலம் நம்முடைய இயக்க தோழர்களை அந்த கூட்டணியில் இருந்து எப்படி வெளியேற்ற முடியும் என்கிற முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தனர். எல்லா முயற்சிகளையும் நாம் அமைதி காத்ததன் மூலம், உணர்ச்சி வயப்படாமல் நிதானமாக செயல்பட்டதன் மூலம் முறியடித்தோம். நம்மை பொறுத்தவரையில் தொலைநோக்கு பார்வையோடு இந்த கூட்டணியில் இருக்கிறோம். வேறு எந்த காரணமும் முதன்மையானதாக இல்லை. மதவாத சக்திகள், சாதியவாத சக்திகள் பல்வேறு முகமூடிகளை அணிந்து கொண்டு களத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம். அவர்கள் வலுப்பெற்றால் நாம் பேசும் அரசியலுக்கே பெரும் தீங்கு விளைந்துவிடும். எதிர்காலத்தில் இந்த அரசியலையே நம்மால் பேச முடியாத ஒரு சூழல் உருவாகிவிடும். சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் சமூக நீதி அரசியலை பின்னுக்கு தள்ளுகிற சதி முயற்சிகள் பல முனைகளில் இருந்தும் நடந்தன. அவற்றையெல்லாம் மிக இலகுவாக நாம் புறந்தள்ளிவிட்டு நாம் எடுத்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தோம். அந்த உறுதிப்பாட்டை பாராட்டுவதற்கு பதிலாக நம்மை கொச்சைப்படுத்துகிற முயற்சிகளில் ஈடுபட்டார்கள். திமுகவுக்கு நாம் துணை நிற்கிறோம் என்கிற அந்த ஒரு கோணத்தில் இருந்து மட்டுமே நம்முடைய நிலைப்பாடுகளை அவர்கள் அணுகினார்கள், அலசினார்கள். கூடுதல் இடங்களை பெறுவதற்கு வாய்ப்பிருந்தும் திருமாவளவன் அந்த முயற்சியை மேற்கொள்ளவில்லை. இது ஒரு விமர்சனம். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக இந்த அரசு இருக்கிறது. ஆனாலும் திருமாவளவன் அந்த அரசை ஆதரிக்கிறார். அதற்கு வேங்கைவயல் ஒரு சான்று என்று பேசினார்கள். இதெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களின் மீதான நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அல்ல, அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்கிற பொருளில் அல்ல. நாம் அந்த களத்தில் எவ்வளவு நேர்மையாக நின்று மக்களுக்காக மக்களோடு நின்று போராடி இருக்கிறோம் என்பதை பாதிக்கப்பட்ட மக்களே நன்கு அறிவார்கள். ஆனால் இப்படியெல்லாம் சில காரணங்களை முன்வைத்து நம்மை அந்த கூட்டணியில் இருந்து வெளியேற்றுவதற்கு பெருமுயற்சியை மேற்கொண்டார்கள். நாம் அதற்கு இணங்கவில்லை, உணர்ச்சி வயப்படவில்லை. அதற்கு ஒரே காரணம், நாம் அங்கம் வகிக்கிற அந்த கூட்டணி நம்முடைய கூட்டணி, நாம் இணைந்து இடதுசாரி சக்திகளோடும் இதர ஜனநாயக சக்திகளோடும் இணைந்து பயணிக்கிற ஒரு கூட்டணி. அந்த கூட்டணியை பலவீனப்படுத்திவிட்டு தற்காலிகமான ஒரு லாபத்திற்காக அல்லது ஆதாயத்திற்காக
ஒரு முடிவை எடுத்து காலத்தால் பழிக்கும் அளவுக்கு, களங்கம் உருவாகக்கூடிய அளவுக்கு ஆளாகிவிடக்கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வு. இந்த எச்சரிக்கை உணர்வை சமூக ஊடகங்களில் விவாதிக்கக்கூடியவர்கள் யாரும் சுட்டிக்காட்டி பாராட்டவில்லை. எத்தனையோ வாய்ப்புகள் இருந்தும், எவ்வளவோ ஆசை காட்டியும் கூட அதற்கு இணங்காமல் தான் எடுத்த நிலைப்பாட்டில் திருமாவளவன் உறுதியாக இருக்கிறார். அந்த உறுதிப்பாட்டை வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம் என்று சொல்லுவதற்கு சமூக ஊடகங்களில் ஆட்கள் இல்லை. மிக மிக சொற்பமாக ஒரு சிலர் அதை உணர்ந்து வெளிப்படையாக சுட்டிக்காட்டி பாராட்டி இருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்த மாபெரும் வெற்றியை பெறப்போகிறது, திமுக ஆட்சியை கைப்பற்றப் போகிறது என்று சொன்னால் அதற்கு விடுதலை சிறுத்தைகளின் அணுகுமுறையும் விடுதலை சிறுத்தைகளின் உறுதிப்பாடான நிலைப்பாடும் ஒரு காரணம் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது, மறுத்துவிட முடியாது. இதை யாரும் சுட்டிக்காட்டி விவாதிக்கப் போவதில்லை. ஆனால் நாம் உணர்ந்தாக வேண்டும், நீங்கள் உணர்ந்தாக வேண்டும். நாம் சராசரி அரசியல்வாதிகளைப் போல் செயல்பட்டிருந்தால், கூடுதல் இடங்களுக்காக ஆசைப்பட்டிருந்தால், மாற்றம் என்கிற பெயரில் நாம் வேறொரு முடிவை எடுத்திருந்தால், தமிழ்நாடு அரசியல் தலைகீழாக மாறியிருக்கும் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதை நாம் விரும்பவில்லை. தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையின் போது இரட்டை இலக்கத்தில் நமக்கு இடம் வேண்டும் என்று உயர்நிலைக்குழுவிலே நாம் தீர்மானம் போட்டோம். தொடர்ந்து அதை வலியுறுத்தி வந்தோம். ஆனாலும் நம்மால் இரட்டை இலக்கத்தை எட்ட முடியவில்லை. அதற்கு நான் முரண்டு பிடிக்கவில்லை. பேரம் என்கிற பெயரில் இழுபறி நிலையை உருவாக்கவில்லை. கூட்டணியில் ஒரு சங்கடமான சூழலை உருவாக்க நான் விரும்பவில்லை. அது கூட்டணியை பலவீனப்படுத்துவதற்கு காரணமாக அமைந்துவிடக் கூடாது, யாருக்கும் தீனி போடக்கூடாது என்கிற பொறுப்புணர்வோடு நானே ஒரு முடிவெடுத்து ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டேன். மேலோட்டமாக பார்த்தால் அது ஒரு ஏமாளித்தனம் போல் தெரியும். பொறுப்புணர்வோடு ஆய்வு செய்து பார்த்தால் அதில் நம்முடைய பெருந்தன்மையை புரிந்து கொள்ள முடியும், நம்முடைய தொலைநோக்கு பார்வையை புரிந்து கொள்ள முடியும், நம்முடைய கொள்கை பிடிப்பை உணர்ந்து கொள்ள முடியும், நம்முடைய ஆளுமை திறனை அறிந்து கொள்ள முடியும், நமக்கு இருக்கிற அரசியல் புரிதலை உணர முடியும். ஆனால் அதையும் பலர் இங்கே கொச்சைப்படுத்தினார்கள், இன்னும் கொச்சைப்படுத்துவார்கள். அவற்றையெல்லாம் நாம் பொருட்படுத்த தேவையில்லை. இப்போது எக்ஸிட் போல் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளிவந்திருக்கிறது. பல நிறுவனங்கள் திமுக கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும், திமுக மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும் என்றெல்லாம் முடிவுகளை வெளியிட்டிருக்கிறார்கள். ஒரு சில நிறுவனங்கள், RSS பின்னணி உள்ள நிறுவனங்கள், பாஜக ஆதரவு நிறுவனங்கள், வலதுசாரி கருத்தியலை உயர்த்தி பிடிக்கிற சில சக்திகள் அதற்கு மாறான கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த கருத்து கணிப்புகளை நாம் பொருட்படுத்த தேவையில்லை.
நாம் களத்தில் நிற்பவர்கள், மக்களோடு நிற்பவர்கள், மக்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் வாய்ப்பை பெற்றவர்கள், 4 சுவர்களுக்கு இடையிலே அமர்ந்து அரசியல் கணக்குகளை ஆய்வு செய்யக்கூடியவர்கள் அல்ல. மக்களின் நாடி பார்த்து நாம் காய்களை நகர்த்துகிறோம். ஆகவே எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் திமுக கூட்டணிதான் பெரும் வெற்றியை பெறும் என்பதிலே இரண்டாவது கருத்து இருக்க முடியாது. திமுக அல்லது திமுக கூட்டணிக்கு எதிரான வாக்குகளை பலர் போட்டி போட்டு பிரிக்கிறார்கள், பங்கு போடுகிறார்கள். பொதுவாக திராவிட கட்சிகளுக்கு, திமுக அதிமுக ஆகிய இரு கட்சிகளுக்கு எதிரான ஒரு கருத்து இந்த அரசியல் களத்தில் நீண்ட காலமாக இருந்து வருகிறது. எதிர்ப்பு வாக்குகளும் இருந்து வருகின்றன. அந்த எதிர்ப்பு வாக்குகளை ஒவ்வொரு காலகட்டத்தில் அவ்வப்போது தோன்றிய மாற்று அரசியல் சக்தி என்று அடையாளப்படுத்திக் கொண்ட அரசியல் கட்சிகள் பெற்றிருக்கின்றன அல்லது பங்கு போட்டிருக்கின்றன. ஆகவே இந்த முறை திமுகவை எதிர்த்து அல்லது திமுக கூட்டணியை எதிர்த்து களத்திலே நிற்கும் அதிமுக தலைமையிலான கூட்டணி, விஜய் தலைமையிலான கட்சி, சீமான் தலைமையிலான கட்சி, இவர்கள் அத்தனை பேருக்குமே திமுக எதிர்ப்பு என்கிற ஒன்றுதான் பிரதானமான முதன்மையான அரசியல், அல்லது திமுக கூட்டணி எதிர்ப்பு என்பதுதான் முதன்மையான அரசியல். அவர்கள் மூவரும் அவரவர் சக்திக்கு ஏற்ப இந்த எதிர்ப்பு வாக்குகளை பகிர்ந்து கொள்கிறார்கள், பிரித்துக் கொள்கிறார்கள். புதிதாக களம் காணுகிற தமிழக வெற்றிக் கழகம் திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளுக்கும் எதிரான வாக்குகளை பெருவாரியாக பிரித்துக் கொள்ள இருக்கிறார். ஆனால் தனித்த ஒரு சக்தியாக அவர் திமுக அதிமுக அல்லது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி ஆகிய இரண்டு கூட்டணிகளையும் பின்னுக்கு தள்ளி ஆட்சியை கைப்பற்றும் அளவுக்கான வலிமையை அவர் பெற்றிருக்கவில்லை. அதற்கான வாய்ப்பே இல்லை. ஆக எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் திமுக வெற்றி பெறும், திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்கிற போது நாம் போட்டியிடக்கூடிய 8 தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். எனவே அந்த நம்பிக்கையோடு நாம் மே 4ஆம் தேதியை வரவேற்போம். முடிவு எதுவாக இருந்தாலும் நம்முடைய அரசியல் களம் நீர்த்து போகாது. நம்முடைய பயணம் வழக்கம் போல வேகம் பெறும், இன்னும் தீவிரமடையும். இயக்கத் தோழர்கள் அந்த புரிதலோடு மே 4ஆம் தேதியை வரவேற்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வார இதழில் நம்முடைய கட்சியை குறிவைத்து தொடர்ந்து அடுத்தடுத்து 2 கட்டுரைகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அது தொடர்பாக நம்முடைய தோழர்கள் சமூக ஊடகங்களில் கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். அதை பொருட்படுத்த தேவையில்லை, கடந்து போவோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி
புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை காரல் மார்க்ஸ் ஆகிய மாமனிதர்களின் கொள்கை வழியில் மக்களை அரசியல் படுத்தி வருகிறது. வெறும் தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி அல்ல. உருவாக்கிய உடனேயே ஆட்சி அதிகாரம்தான் எங்கள் இலக்கு என்று நாம் மக்களிடத்தில் முறையிடவில்லை. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்றும் நாம் கோரிக்கை வைக்கவில்லை. சமூக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு அரசியல் அதிகாரமும் தேவை. அந்த அடிப்படையில் நாம் தேர்தல் களத்தை சந்திக்கிறோம். தேர்தல் களமே நமக்கு முதன்மையானதல்ல. ஆட்சி அதிகாரமே நம்முடைய ஒரே இலக்கும் அல்ல. ஆகவே நம்முடைய கட்சி ஒரு கூட்டணியில் இணைந்து சட்டப்பேரவை தேர்தல்களில் சில இடங்களை பெற்று வேட்பாளர்களை நிறுத்துகிறோம். பெரிய ஒரு கூட்டணியிலே இடம்பெறுகிற போது சில இடங்களை மட்டுமே பெறும் நிலை தவிர்க்க முடியாதது. இது ஒரு அரசியல் இயக்கம். சமூக இயக்கம் என்கிற நிலையிலிருந்து ஒரு அரசியல் இயக்கமாக பரிணாமம் பெற்று வருகிறது. ஒரு குறிப்பிட்ட சமூக அடையாளம் இந்த இயக்கத்திற்கு உண்டு என்றாலும் கூட அனைத்து தரப்பை சார்ந்த அனைத்து சமூக மக்களும் இந்த கட்சியை ஒரு பொதுவான அரசியல் இயக்கமாக பார்க்கும் வகையில், அணுகும் வகையில், ஏற்கும் வகையில் நம்முடைய அரசியல் உத்திகளை நாம் மேற்கொண்டு வருகிறோம், கையாண்டு வருகிறோம். அதன் அடிப்படையில் தான் 6 தொகுதிகளை பெற்றாலும் 2 பொது தொகுதிகள், 8 தொகுதிகளை பெற்றாலும் 2 பொது தொகுதிகள் என்று நாம் பொது தொகுதிகளையும் பெற்று தலித் அல்லாத தோழர்களை வேட்பாளர்களாக நிறுத்தி அவர்களை சட்டமன்றத்திற்கு கடந்த தேர்தலில் அனுப்பியிருக்கிறோம். முதல் முறையாக ஒவ்வொரு சட்டப்பேரவை தேர்தலிலும் ஒரு இஸ்லாமியருக்கு நாம் வாய்ப்பு கொடுத்து சிறுபான்மை சமூகத்தினருக்கான ஒரு பேரியக்கம் இது என்பதை அரசியல் ரீதியாக உறுதிப்படுத்தி இருக்கிறோம். 30 இடங்களை பெற்றாலும் கூட அதிலே ஒரு முஸ்லீமை நிறுத்துவதில்லை என்கிற நிலையை சில கட்சிகள் கையாண்டிருக்கின்றன. 100க்கும் மேற்பட்ட இடங்களில் போட்டியிட்டாலும் ஓரிரு தொகுதிகளில் மட்டும்தான் இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பளிக்கிற நிலை இருக்கிறது. ஆனால் நாம் 2006, 2011, 2016, 2021 என்று அடுத்தடுத்து சட்டப்பேரவை பொதுத் தேர்தல்களில் நாம் எத்தனை இடங்களை பெற்றாலும் அவற்றில் ஒரு இஸ்லாமியரை கட்டாயமாக வேட்பாளராக்கி இருக்கிறோம். வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறாவிட்டாலும் அந்த வாய்ப்பை தந்திருக்கிறோம். அதேபோல ஒரு ஓபிசி சமூகத்திலிருந்து அல்லது எம்பிசி சமூகத்திலிருந்து ஒரு வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் கடந்த முறை தம்பி பாலாஜியை திருப்போரூரில் நாம் நிறுத்தினோம். அவரும் வெற்றி பெற்றார். தம்பி ஷானவாஸ் அவர்களும் வெற்றி பெற்றார். 4 பேரில் 2 பேர் பொது தொகுதிகளில் வெற்றி பெற்றார்கள். இது ஒரு அரசியல் இயக்கம் செய்ய வேண்டிய ஒரு நடைமுறை, கையாள வேண்டிய ஒரு உத்தி. ஒரு சமூக இயக்கம் என்கிற நிலையிலிருந்து அரசியல் இயக்கமாக பரிணாமம் பெறுகிற ஒரு நிலையில் நாம் இந்த உத்திகளை எல்லாம் கையாளுகிறோம். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சட்டப்பேரவை தேர்தல் என்கிற போது ஒவ்வொரு தேர்தலிலும் பலர் பொது தொகுதிகளில் தங்களுக்கு இந்த முறை வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பதும், அப்படி
அந்த வாய்ப்பு வழங்கப்படாத நிலை வரும்போது அவர்கள் ஏமாற்றமடைவதும் ஒரு தொடர்கதையாக இருக்கிறது. ஆகவே பொது தொகுதிகளில் நாம் வேட்பாளர்களை மாற்றுவது தவிர்க்க முடியாததாக மாறுகிறது. பொது தொகுதிகளில் மட்டுமல்ல, மொத்தமாக. ஏனென்றால் மிக குறைவான இடங்களை நாம் பெறுகிற போது புதிய புதிய ஆட்களுக்கும் நாம் வாய்ப்பு தர வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டை புறந்தள்ள முடியாது. அந்த கோரிக்கை வலுவாக எழுகிறது. கட்சி வலுப்பெற அதிகாரத்தை நோக்கி நகர நகர முன்னணி பொறுப்பாளர்களிடையே போட்டி வலுக்கிறது. 2001 நான் தேடி தேடி ஆட்களை பிடித்து போட்டேன். 2006 கூட வேட்பாளர்கள் மிக குறைவாகத்தான் நம்மிடத்திலே போட்டி போட்டார்கள். ஆனால் 2011 அதிகரித்தது, 16 இன்னும் அதிகரித்தது, 21 மேலும் ஒரு தொகுதிக்கு 10 பேர் என்கிற அடிப்படையில் போட்டி அதிகரித்தது. இப்போது 2026 சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் 2050 பேர் 234 தொகுதிகளில் இருந்தும் விருப்ப மனுக்களை வழங்கியிருந்தார்கள். அதிலே வட மாவட்டங்களில் ஒரு தொகுதிக்கு 100 பேர் 150 பேர் என்கிற அடிப்படையிலே விருப்ப மனு செய்திருந்தார்கள். அதில் ஒரு சிலர் ஒருவருக்கே 10 விருப்ப மனு, 15 விருப்ப மனு என்றெல்லாம் கொடுத்தார்கள். என் பெயரில் மட்டும் பல தோழர்கள் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்களை செய்திருந்தார்கள். ஆக 2026 விருப்ப மனு கொடுத்தவர்களின் எண்ணிக்கை பெருகி இருக்கிறது. அந்த போட்டி என்பது அதிகரித்திருக்கிறது. வெறும் 5000 ரூபாய் விருப்ப மனுக்கு நாம் செலுத்த வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். அதன்படி பார்த்தால் ஏறத்தாழ 1.25 கோடி ரூபாய் அந்த விருப்ப மனு செலுத்தியதிலேயே வங்கி கணக்கில் சேர்ந்தது. அந்த 1.25 கோடி ரூபாயில் 1 கோடி ரூபாயை எடுத்து நாம் தேர்தல் செலவில் பயன்படுத்தினோம். வேட்பாளர்களுக்கு தலா 10 லட்சம் உடனே நான் காசோலை மூலமாக வழங்கினேன். இது நம்முடைய தோழர்கள் சொந்த பணத்திலிருந்து கட்சிக்கு என்று செலுத்திய தொகை. இதை உங்களுக்கு நான் வழங்குகிறேன். அவர்களை நெஞ்சிலே நிறுத்திக் கொண்டு இந்த பணத்தை எடுத்துச் செல்லுங்கள். நம் தோழர்கள் கொடுத்த பணம் இது எங்கும் நன்கொடையாக திரட்டிய பணம் இல்லை என்றெல்லாம் சொல்லியே கொடுத்தேன். ஆக போட்டி நாளுக்கு நாள் ஒவ்வொரு தேர்தலிலும் அதிகரிக்கிறது. அப்படி அதிகரிக்கிற போது புதிய முகங்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்பதை ஒரு நிலைப்பாடாக நாம் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் எழுகிறது. அந்த அடிப்படையில் தான் பொது தொகுதிகளில் வென்ற தம்பி ஷானவாஸ் அவர்களுக்கும் தம்பி SS பாலாஜி அவர்களுக்கும் இந்த முறை நான் வாய்ப்பு தர இயலாமல் போனது. ஆனால் அதற்கு வெவ்வேறு காரணங்களை பலரும் சமூக ஊடகங்களில் எடுத்துச் சொன்னார்கள், விவாதித்தார்கள். அது உண்மையல்ல. அந்த காரணங்கள் எதுவும் உண்மையல்ல. திமுக கூட்டணியில் உறுதியோடு இருப்போம் என்ற முடிவை திருமாவளவன் தான் எடுக்கிறான். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீடிப்பதற்குரிய காரணங்களை திருமாவளவன் தான் விளக்குகிறான். அதை பின்பற்றிதான் இயக்கத்தோழர்கள், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேருமே சட்டமன்றத்தில் பேசினார்கள். அது எனக்கு எப்படி முரண்பாடானதாக இருக்க முடியும்? அது முற்றிலும் தவறான ஒரு கருத்து. அவர்களுக்கு வழங்கப்படவில்லை என்ற ஒரே காரணத்தை வைத்து திமுகவுக்கு அவர்கள் நெருக்கமாக இருந்தார்கள், அதனால்தான் 3 பேருக்கும் பனையூர் பாபு உட்பட வழங்கவில்லை என்று சொன்னார்கள். இது முற்றிலும் தவறானது என்பதை ஏற்கனவே நான் விளக்கிவிட்டேன். புதிய முகங்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்பது ஒவ்வொரு கட்சியிலும் இருக்கிற நடைமுறைதான். திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட 60 பேருக்கு புதிய முகங்களுக்கு 60 புதிய முகங்களுக்கு வாய்ப்பு தந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் 60 பேர் பழைய சிட்டிங் MLAs. அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி யாருமே பேசவில்லை. விடுதலை சிறுத்தைகளை பற்றி மட்டும் பேசுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் எடுத்த முயற்சிக்கு திருமாவளவன் இணங்காமல் திமுக கூட்டணியை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதற்கு முதன்மை காரணியாக இருந்திருக்கிறான் என்பதை அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை, சகித்துக் கொள்ள முடியவில்லை. நம் மீது அவருடைய காழ்ப்பை கொட்ட வேண்டும், கக்க வேண்டும் என்பது அடிப்படை காரணம்.
கம்யூனிஸ்ட் கட்சிகளில் கூட சென்ற முறை வென்றவர்கள் இந்த முறை வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறார்கள். யாரும் அதை பேசவில்லை. ஒவ்வொரு கட்சியிலும் இது நடைமுறையில் இருப்பதுதான். வெற்றி பெற்றவர்களுக்கே திரும்ப திரும்ப தருவது என்பது இயலாத ஒன்று. இந்த முறை அந்த 2 பேருக்கும் 3 பேருக்கே மீண்டும் கொடுத்திருந்தால் புதிய 3 பேருக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கும். ஆக இந்த முறை இஸ்லாமியர் ஒருவருக்கு, கிறித்தவர் ஒருவருக்கு வழங்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் பன்ருட்டி ஒரு இஸ்லாமியருக்கும் திருப்போரூர் ஒரு கிறித்தவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. இது என்னுடைய நிலைப்பாடு. அவர்களுக்கு வழங்கவில்லை என்பதற்கு இதுதான் காரணமே தவிர வேறொன்றுமில்லை. செய்யூர் தொகுதியை பொறுத்தவரையில் மீண்டும் அதை நான் உங்களுக்கு விளக்க கடமைப்பட்டிருக்கிறேன். என்னை நம்பி என்னோடு களத்தில் நிற்கிற நீங்கள் அதில் தெளிவாக இருக்க வேண்டும். எனக்கு எதிராக எவ்வளவோ அவதூறுகளை பலரும் பரப்புகிறார்கள். அதை நான் காதில் போட்டுக் கொள்வதில்லை. ஆனால் நீங்கள் என்னோடு 30-35 ஆண்டுகளாக கைகோர்த்து களத்தில் நிற்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் தெளிவோடு இருக்க வேண்டும். நான் இந்த தேர்தலில் போட்டியிடுவது என்று எடுத்த முடிவின் காரணமாக ஒரு அதிர்ச்சி அல்லது பலருக்கும் வியப்பை தருகிற ஒரு நிலை உருவானது. ஏன், என்ன காரணம்? இவர் எம்பியாக இருக்கிறார். இன்னும் 3 ஆண்டுகள் பதவி காலம் இருக்கிறது. எம்பி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று ஏன் இவர் முடிவெடுத்தார்? பலரும் தங்களுடைய யூகங்களை எல்லாம் செய்திகளாக்கிக் கொண்டிருந்தார்கள். அதற்குரிய காரணங்களை நான் விளக்கியிருக்கிறேன். நான் தேர்தலில் போட்டியிடப் போகிறேன் என்பது குறித்து முன்கூட்டியே யாரிடத்திலும் நான் விவாதிக்கவில்லை. அதற்கு காரணம், அதிலே எனக்கு ஒரு 2வது கருத்தும் இருந்ததுதான். வேண்டாம் என்கிற 2ஆம் கருத்தும் இருந்தது. போட்டியிட வேண்டும் என்கிற ஒரு கருத்தும் இருந்தது. வேண்டாம் என்கிற ஒரு கருத்தும் இருந்தது. ஆகவே இது குறித்து நான் முன்னணி தோழர்களிடத்திலே, பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட முன்னணி தோழர்களிடத்திலே முன்கூட்டியே கலந்து பேசவில்லை. திடுமென நான் போட்டியிடுவதாக அறிவித்தேன். நம்முடைய தோழர்கள், முன்னணி தோழர்கள் பலரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். மற்றவர்கள் எப்படியோ அது வேறு. நம்முடைய தோழர்கள் நான் போட்டியிடுவது என்று முடிவெடுத்ததும் காட்டுமன்னார்குடி தொகுதியில்தான் என்று அறிவித்ததும், அதனால் கட்சியின் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் அவர்களை செய்யூருக்கு மாற்றியதும், அதன் அடிப்படையில் இயக்கத் தோழர்கள் அதிர்ச்சிக்குள்ளானதும் ஒரு இயல்பான நிலைதான். நான் போட்டியிடுவதென்று முடிவெடுத்த பிறகு நான் 8 தொகுதிகளில் எந்த இடத்திலும் தலைவர் என்கிற முறையிலே போட்டியிட முடியும். பெரியகுளத்தில் கூட நான் போட்டியிடலாம், அல்லது செய்யூரில் கூட நான் போட்டியிடலாம். ஆனால் டெஸ்டட் அண்ட் ப்ரூவ்டு, சோதிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி நமக்கு காட்டுமன்னார் கோவிலில் உள்ளது. அங்கே விண்ணப்பம் செய்துவிட்டு நான் 8 தொகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள முடியும். பிற தொகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள முடியும். அந்த வசதிக்காக காட்டுமன்னார்குடியை நான் தேர்வு செய்யும் போது சிந்தனை செல்வன் அவர்களை ஒரு பாதுகாப்பான தொகுதி செய்யூர் என்கிற அடிப்படையில் செய்யூருக்கு மாற்ற வேண்டியிருந்தது. ஆக அவரை செய்யூருக்கு மாற்றியதால்
பனையூர் பாபுக்கு அங்கே வாய்ப்பு தர இயலவில்லை. கட்சியில் அவர் சேர்ந்தவுடனேயே சமூக ஊடகத்தின் ஊடக மையத்தின் முதன்மை செயலாளர் என்கிற பொறுப்பை அவருக்கு வழங்கி அவரை சிறப்பித்திருக்கிறோம். அதன் பிறகு எத்தனையோ தோழர்கள் போட்டி போட்ட நிலையில் நீண்ட காலமாக என்னோடு பயணிக்கிற மூத்த தோழர்கள் வேட்பாளராக வேண்டும் என்று விரும்பிய நிலையில் அந்த தொகுதியில் பனையூர் பாபு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்து சட்டமன்ற உறுப்பினராக்கியிருக்கிறோம். முன்னணி தோழர்கள் பலரும் இப்படி கட்சிக்கு வந்த உடனேயே பலருக்கு வாய்ப்பை தந்து அவர்களெல்லாம் அதிகார வலிமையுள்ளவர்களாக ஆக்குகிறீர்கள். எங்களை போன்றவர்கள் இப்படி இன்னும் அந்த இடத்தை தொட முடியாத நிலையில் இருக்க வைத்திருக்கிறீர்களே என்று அப்போது பேசியிருக்கிறார்கள், வருத்தப்பட்டிருக்கிறார்கள். அதன் பின்னர் வழக்கம் போல நான் எடுத்த முடிவுக்கு முழுமையான ஒத்துழைப்பை நல்கி அரும்பாடுபட்டு அந்த தொகுதிகளில் 4 இடங்களில் நாம் வெற்றி பெறுவதற்கு பணியாற்றியிருக்கிறார்கள், ஒத்துழைத்திருக்கிறார்கள். ஆகவே ஒருமுறை சட்டமன்றத்திற்கு செல்லுகிற வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருக்கிறது. ஒருமுறை சட்டமன்றத்திற்கு செல்லுகிற வாய்ப்பு தம்பி ஷானவாசுக்கு கிடைத்திருக்கிறது, தம்பி SS பாலாஜிக்கு கிடைத்திருக்கிறது என்கிற நிலையில் அந்த இடத்தில் புதிதாக யாரேனும் ஒருவருக்கு வாய்ப்பு தரலாம் என்கிற அடிப்படையில் நான் எடுத்த முடிவுதான் அந்த முடிவு. வேறு எந்த காரணமும் இல்லை. யார் என்ன யூகங்களை பேசினாலும் அது உண்மை இல்லை. நான் போட்டியிடுவேன் என்று அறிவித்ததும், காட்டுமன்னார்குடி தொகுதி என்று அறிவித்ததும், பின்னர் அந்த போட்டியிலிருந்து நான் விலகிக் கொண்டதும் விமர்சனங்களுக்கு உரியவைதான். நான் உடன்படுகிறேன். நான் போட்டியிடுவதென்று எடுத்த முடிவுக்கான காரணங்கள் அல்லது விலகிக் கொண்டதற்கான காரணங்கள் உடன் நெருக்கமாக உள்ள முன்னணி தோழர்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும். அதற்கான காரணங்களை நான் ஓரளவுக்கு விளக்கியும் சொல்லியிருக்கிறேன். மேலும் அதை நான் விரிவாக பேச விரும்பவில்லை. அப்படி ஒரு முடிவை நான் எடுத்ததன் விளைவாகத்தான் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் மீண்டும் காட்டுமன்னார்குடியில் போட்டியிடுவதற்கான சூழல் அமையவில்லை. செய்யூருக்கு அவரை மாற்ற வேண்டிய நிலை உருவானது. இந்த உண்மை பனையூர் பாபு அவர்களுக்கும் சரி, தம்பி SS பாலாஜி அவர்களுக்கும் சரி, ஷா நவாஸ் அவர்களுக்கும் சரி விளங்கும் என்று நான் அறிவேன், விளக்கியும் இருக்கிறேன். வேட்பாளரை அறிவித்த அடுத்த நாளே தம்பி பாலாஜி வந்து தங்களின் முடிவுக்கு நான் கட்டுப்படுகிறேன், களப்பணி ஆற்றுகிறேன் என்று மனந்திறந்து பேசினார். ஓரிரு நாட்களுக்கு பின்னர் தம்பி ஷானவாஸ் நேரிலே வந்து என்னை சந்தித்து பேசினார். அப்போதே அவர்களுக்கு நான் கட்சியில் பொறுப்புகளை அறிவிப்பதாகத்தான் எண்ணியிருந்தேன். அவர்கள் இருவருமே அவசரமில்லை, தேர்தல் முடியட்டும் என்று என்னிடத்திலே கூறியிருந்தார்கள். அவர்களோடு கலந்து பேசிதான் இந்த பொறுப்பை அவர்களுக்கு அறிவித்துள்ளேன். முதன்மை செயலாளராக தம்பி ஷானவாஸ் அவர்களையும்,
பொருளாளராக தம்பி பாலாஜி அவர்களையும் நியமித்திருக்கிறோம். பனையூர் பாபு அவர்களை சந்திக்க இயலவில்லை. அவரோடு கலந்து பேசி அவருக்கு விருப்பமான பொறுப்பு என்னவோ அந்த பொறுப்பை வழங்க எண்ணி இருக்கிறோம். ஆனால் இரண்டாவது முறை தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கவில்லை என்ற ஒரே ஒரு காரணத்தை வைத்து கட்சிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு பத்திரிகை முயற்சிக்கிறது என்றால் அவர்களின் எண்ணம் என்னவாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த பின்னணியில் அவர்கள் இதை செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அந்த இதழ் திமுகவுக்கும் திமுக கூட்டணிக்கும் எதிராக தொடர்ந்து பல கட்டுரைகளை தேர்தலுக்கு முன்பும் தேர்தலுக்கு பின்பும் எழுதி வந்ததை நாம் அறிவோம். அதுதான் அவர்களின் நிலைப்பாடு. அது நீண்ட காலமாக அவர்கள் திமுகவுக்கு எதிராகத்தான் செயல்பட்டு வருகிறார்கள். திமுக கூட்டணியில் நாம் இருப்பதனால் நமக்கு எதிராக அவர்கள் செயல்படுகிறார்கள். அவர்கள் விரும்பியதைப் போல விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கவில்லை அல்லது திருமாவளவன் எடுக்கவில்லை என்பதனால் நம் மீது காழ்ப்பை கக்குகிறார்கள். தோழர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு நெடுங்கால கனவை சுமந்து களத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவு ஒரு மதசார்பற்ற தேசத்தை கட்டமைக்க வேண்டும். அது ஒரு சமத்துவ இந்தியாவாக அமைய வேண்டும் என்பதுதான் மாமனிதர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் நெடுங்கால கனவு. அதற்காக அவர் வகுத்து கொடையளித்திருப்பது அரசமைப்பு சட்டம். அந்த அரசமைப்பு சட்டத்தின் உயிர்மூச்சு கோட்பாடுகளுள் ஒன்று மதச்சார்பின்மை. அந்த மதச்சார்பின்மை என்கிற ஒரு மகத்தான கோட்பாட்டுக்கு ஊறு விளைவிக்கும் உள்நோக்கம் கொண்ட கட்சிகள் நமக்கு எதிராக நிற்கின்றன. வெளிப்படையாக கூட்டணி அமைத்தும் களத்தில் நிற்கிறார்கள். நம்மை போலவே அரசியல் பேசிக்கொண்டே இந்த மதசார்பின்மை, சமத்துவம், சமூக நீதி போன்றவற்றுக்கு எதிரான சக்திகளோடு உறவாடிக்கொண்டே களத்தில் இருப்பவர்களும் இருக்கிறார்கள். குறிப்பாக விஜய் அவர்கள் பாஜக எங்கள் கொள்கை எதிரி என்று சொன்னார். அந்த ஒற்றை சொல்லை தவிர இதுவரையில் அடுத்த வார்த்தை பாஜகவுக்கு எதிராக அவர் பேசியதே இல்லை. அவருடைய நோக்கம் திமுக ஆட்சியை இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பது மட்டும்தான். அந்த ஆட்சியை அப்புறப்படுத்திவிட்டால் அடுத்து யார் ஆட்சிக்கு வருவார்கள் என்பதை பற்றி அவருக்கு கவலை இல்லை. பாஜக அங்கம் வகிக்கும் அதிமுக வந்தாலும் அவருக்கு பிரச்சனை இல்லை. ஆக அந்த நோக்கில் தான் அவர் செயல்படுகிறார் என்பதை தேர்தல் களத்தில் நாம் அம்பலப்படுத்தி இருக்கிறோம். அந்த கருத்துக்கு வலு சேர்க்கக்கூடிய சக்திகளுள், அந்த நோக்கமுள்ள சக்திகளுள் ஒன்றுதான் நமக்கு எதிரான கட்டுரையை வெளியிட்டிருக்கிற ஒரு இதழ். அவர்கள் எப்போதும் நம்மை ஊக்கப்படுத்தியதில்லை, அங்கீகரித்ததில்லை. கடந்த காலங்களிலும் நமக்கு எதிராக எத்தனையோ பல கட்டுரைகளை வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம். அதற்காக நாம் அவர்களுக்கு எதிரான எந்த அவதூறிலும் நாம் ஈடுபட்டதில்லை, எதிர்வினை ஆற்றியதில்லை. அவர்கள் மட்டுமல்ல, எந்த ஊடகமும் நம்மை பெரிதாக உயர்த்தி பிடித்ததில்லை, ஒரு பொருட்டாகவும் நம்மை எடுத்துக்கொண்டதில்லை. அதை பற்றி நாம் கவலைப்பட்டதும் இல்லை, கவலைப்பட போவதும் இல்லை. நாம் மக்களோடு களத்தில் நிற்கிறோம், மக்களோடு எப்போதும் போராடிக் கொண்டே இருப்போம். மக்கள் நம்மை ஏற்றுக்கொள்ளும் காலம் வரையில்
தீவிரமாகவே நாம் பணியாற்றுவோம். எனவே தேர்தல் நேரத்தில் வேட்பாளர்களை தேர்வு செய்ததில் குறிப்பாக நான் போட்டியிடுவதென்று முடிவெடுத்ததில் அதன் அடிப்படையில் சில நிலைப்பாடுகளை நான் மேற்கொள்ள நேர்ந்தது. அதில் எந்த உள்நோக்கமும் இல்லை. தனிப்பட்ட முறையில் ஒருவரை மனதிலே வைத்து அவர்களுக்காக தொகுதி வாங்க வேண்டும் என்றோ அல்லது அவர்களுக்காக தொகுதியை வாங்கக்கூடாது என்றோ ஒருபோதும் நாம் சிந்தித்ததில்லை. நமக்கு தென் மாவட்டங்களிலும் இடம் வேண்டும், மேற்கு மாவட்டங்களில் ஏதேனும் ஒரு சில இடங்களாவது வேண்டும், டெல்டா மாவட்டங்களில் வேண்டும், வட மாவட்டங்களில் மட்டுமின்றி தமிழ்நாடு முழுவதும் பரவலாக நாம் போட்டியிட வேண்டும். அப்போதுதான் அரசியல் களத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும், அனைத்து தரப்பு மக்களின் நன்மதிப்பையும் பெற முடியும், அவர்களின் நல்லாதரவை வென்றெடுக்க முடியும் என்கிற அடிப்படையில்தான் 2001 தொடர்ந்து கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடக்கும் போதெல்லாம் நான் பெருமுயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறேன். தென் மாவட்டங்களில் ஒரு முறை நமக்கு சமயநல்லூர் 2001 கிடைத்தது. அதன் பிறகு ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்போது பெரியகுளம் கிடைத்திருக்கிறது. அரூரில் போட்டியிடுவதற்கு நமக்கு 2011, 2006, 2016 நமக்கு வாய்ப்பு கிட்டியது. இப்போது 21 26 கிட்டவில்லை. இதை தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இயக்கத் தோழர்களே கூட, முன்னணி தோழர்களே கூட அவர்களை மட்டுமே மனதில் வைத்துக் கொண்டு சில கருத்துக்களை பேசுகிறார்கள். வாங்கினால் எனக்கு தர வேண்டும் என்பதற்காகவே வாங்கவில்லை என்று கருதும் நிலை. அப்படித்தான் ஒரு தம்பி கட்சியை விட்டே வெளியேறி புதிய கட்சியை தொடங்கினார். அவர் இப்போதும் காட்டுமன்னார்குடி குறித்து நான் எடுத்த நிலைப்பாட்டை விமர்சிக்கிறார். 15 ஆண்டுகள் ஆகிறது அவர் கட்சியை விட்டு போய். யாரோ எவரோ திருமாவளவனுக்கு எதிராக பேச வேண்டும் என்று தூண்டுகிறார்கள், பேசுகிறார்கள். அவர்கள் எல்லோரும் எங்கிருந்தாலும் வாழ்க என்று சொல்லுகிறவன், வாழ்த்துகிறவன் திருமாவளவன். யார் மீதும் தனிப்பட்ட ஒரு பகை உணர்வு, விமர்சனம் எனக்கு இல்லை. எனவே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, யார் என்ன அவதூறுகளை பரப்பினாலும் அவற்றை பொருட்படுத்த வேண்டாம். எல்லோரும் இந்த இயக்கத்திற்காக தம்மால் இயன்ற பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் என்கிற நம்பிக்கையோடு தான் அனைவரையும் நான் அரவணைத்து செல்கிறேன். நாம் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு வந்திருந்தால் இந்த 4 பேருக்கும் அப்படியே வாய்ப்பை தந்துவிட்டு புதிதாக ஒரு 6 பேருக்கு வாய்ப்பு தரும் நிலை ஏற்பட்டிருக்கும். அந்த எண்ணிக்கையை நம்மால் இன்னும் எட்ட முடியவில்லை என்பதுதான் அதற்கு காரணம். இதை முன்னணி தோழர்கள், வாய்ப்பு இழந்த கணையர்பாபு உள்ளிட்ட அனைவரும் உணர்வார்கள் என்று நான் நம்புகிறேன். மே 4 விடுதலை சிறுத்தைகளின் வலிமையை உலகம் உணரும் முடிவுகள் வெளிவரும். விடுதலை சிறுத்தைகள்தான் உண்மையாக இங்கே ஒரு தீர்மானிக்கிற சக்தி, தமிழக அரசியலை தீர்மானித்த சக்தி என்பதை மே 4 தேதியன்று வெளிவர இருக்கிற முடிவுகள் உணர்த்தும். வரலாறு விடுதலை சிறுத்தைகளுக்கான இடத்தை, உரிய இடத்தை தரும். எனவே நம்பிக்கையோடு பயணிப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.